ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். பகுதி 4. அம்மணி குடும்பம் தொடர் நாடகத்தில் நடிப்பவர்கள் நந்தா நாகராஜன், ஷப்னம், வளனரசு, ஹேமா பிரீதா. கணித ஆய்வும் நிபுணர் விளக்கமும் பேராசிரியை என் சங்கீதா. தயாரிப்பில் உதவி நந்தினி எஸ் மேனன். ஒலிப்பதிவு ஒலித்தொகுப்பு இணை தயாரிப்பு என் பாலாஜி விஸ்வநாத். கதை உரையாடல் இயக்கம் தயாரிப்பு MS பெருமாள். அடித்தட்டு மக்களின் கருத்துக்கோவை. அப்படின்னா ஈஸின்னு சொல்லுவீங்களா இல்ல கஷ்டம்னு சொல்லுவீங்களா? நமக்கு கஷ்டம் தான். இப்போ முதல் இந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தர மாதிரி ப்ரோக்ராம் வந்து ரேடியோல சொல்லி தராங்க அப்படின்னா அதுக்கு லிசன் பண்ணுவீங்களா? கேட்பேன். அப்படி அதுல ரேடியோல கேட்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது டிவிலயோ இல்ல ரேடியோல இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேட்டிருக்கீங்களா? மேக்ஸ் சொல்லி தராங்க டிவில கேட்டிருக்கீங்க? டிவில கேட்டிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு மேக்ஸ் வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணுவீங்க? இந்த கூட்டல் பெருக்கல் கழித்தல் இதெல்லாம் எப்படி ஒரு 5-6 தடவை யூஸ் பண்ணுவேன். இப்ப சின்ன சின்ன கணக்குகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஈஸியா போட்டுருவீங்களா? அது போட்டுருவோம். இப்ப ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்குலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து சொல்லுங்க. 209 281 கூட்டினா எவ்வளவு வரும்? 209 281 490 ஆச்சு. 500ல இருந்து 209 கழிச்சு எவ்வளவு வருங்க? 211. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 130 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 8 நாளைக்கு எவ்வளவு வாங்கிருப்பாங்க? ஒரு நாளைக்கு 130. 8 நாளைக்கு 5 நாளைக்கு 500 15 750 750 அது 390 840 1140 ஆச்சு. சரி. இப்ப வந்து ஒரு டாக்ஸில கோயம்புத்தூர்ல இருந்து ஈஷினரி வரைக்கும் வராங்க. அது மொத்தம் 13 கிலோமீட்டர். அதுக்கு அவங்க உண்டான சார்ஜ் எவ்வளவுன்னா 131 ரூபாய் இருக்குங்க. அப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிருப்பாங்க? ₹10 8 காசு இருக்குங்க. இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து பாக்ஸ் எல்லாம் செய்வாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஒரு நாளைக்கு 14 டப்பா வந்து செஞ்சிடறாங்க. அப்ப 26 நாள் வேலை செஞ்சிருந்தா எத்தனை டப்பா செஞ்சிருப்பாங்க? ஒரு நாளைக்கு 14 24 நாள் 26 நாளைக்கு 26 நாள். இதுக்கு 240 480 620 பாப்பா தம்பி செஞ்சுட்டாங்க. மாநில முடிச்சுட்டு சின்ன மாறிட்டா 36. இப்ப வந்து இந்த வட்டி கணக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்ப 500 ரூபாய்க்கு 375 ரூபாய் வட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி வாங்கியிருப்பாங்க?
125 ரூபா. அதே மாதிரி இப்போ துணியெல்லாம் எடுத்தோம்னா நம்ம தள்ளுபடி எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி 1200 ரூபாய்க்கு துணி வாங்கியிருக்கீங்க, அவங்க 49% தள்ளுபடின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு மிச்சம் ஆயிருக்கும்? 1200 49%. 500 ரூபா மிச்சம் ஆயிடுச்சு. இப்ப வந்து 100க்கு 3000 ரூபாய் வட்டி வாங்குறாங்க. அப்ப 20,000க்கு எவ்வளவு வட்டி வாங்குவாங்க? 100க்கு 3,000. 20,000க்கு எவ்வளவு வரும்? கணக்கு போட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம அடிக்கணக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்ம காலடி ஒரு காலடிக்கு வந்து எத்தனை இன்ச்சு வருங்க? 12 இன்ச்சு வரும். இப்போ 1 கிலோ வந்து 30 ரூபாய்ன்னு வாங்கணும் அப்படின்னா 1.25 கிலோக்கு என்ன விலை வருங்க? 37,000. இப்ப இந்த ரேடியோல வந்து உங்களுக்கு கணக்கு சொல்லி தரோம் அப்படின்னா எந்த மாதிரி கணக்கு வந்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க? கூட்டல், கழித்தல், பெருக்கல் இந்த மாதிரியா, இல்ல இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கணக்கு போடுவாங்கல்லங்க, அது மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பேங்க்ல இப்போ ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல எல்லாம் வந்து வந்து வட்டி கணக்கு வந்து வேற மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கிறது படிக்கணும்னு நினைக்கிறீங்க? பேங்க்ல கொடுக்குறாங்க அது. இப்ப ரேடியோல எல்லாம் சொல்லும் போது உங்களால அது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கலாம். நீங்க அந்த இப்ப உங்களுக்கு நிகழ்ச்சி மூலமா சொல்லி இருந்துட்டு இருக்காங்க, அதே நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க அது உங்களுக்கு ஓகேவா? ஓகே. அப்படி கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க அதுல பேசும்போது எப்படி போன் மூலியமா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுலயே வந்து அங்க வந்து இப்போ சேனல் இருக்குன்னா அந்த இடத்துலயே போய் அங்கதான் ஒரு இதுல பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல போன் மூலியமா பேசு. பகுதி 4. அம்மணி குடும்பம் தொடர் நாடகத்தில் நடிப்பவர்கள் நந்தா நாகராஜன், ஷப்னம், வளனரசு, ஹேமா பிரீதா. அண்டவாடி மாப்பிள வாசந்தானோ என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டா? 8 மணிக்கே டியூட்டி மாப்பிள. அது எங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு ஊருக்கு போனவன் பொங்கலையும் சேர்த்து கொண்டாடிட்டு தான் வருவேன்னு நினச்சேன். எனக்கும் ஆசை தான். உங்க அக்கா தான் பிள்ளைக்கு படிப்பு வீணா போயிருன்னு சொல்லிட்டு அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டா. படிப்போட அருமை அக்காவுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? படிக்காத என்னை பார்த்து தானே. என்ன மாதிரி என் பசங்களும் பற்றையில சம்மட்டி அடி வாங்க வேண்டான்னு தான். நல்ல கதையா இருக்கே. அதுக்கும் நீங்க தான் கிரெடிட் எதுக்கணுமாக்கும். சரி அது விடு மாப்பிள. இந்தா இதை எப்படி வீட்டுக்கு போறப்போ மறக்காம எடுத்துட்டு போ. தீபாவளி பலகாரமா? 15 நாள் பத்திரப்படுத்தி கொண்டாந்தியாக்கும். தீபாவளிக்கு சுட்டதில்ல மாப்பிள, உனக்கு பிடிக்குமேனு நேற்று புறப்படுற அவசரத்துல அதிரசத்துக்கு மாவு இடிச்சு முறுக்கு கை முறுக்கு வெந்தெடுத்து சாம்பிள் பார்க்க கூட எனக்கு 2 கொடுக்கலப்பா. இதுல 2 எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எனக்கு கொடு. எங்களுக்கு வயித்த வலிக்க போகுது. எங்களுக்குண்ணா? மாப்பிள அதுக்குள்ள தாலி கட்டி குடித்தனமே பண்ண ஆரம்பிச்சாக்கும். ஆரம்பிச்சிட்டியா? அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? எங்களுக்குன்னு சொன்னது என் தம்பியும் சேர்த்துப்பா. அதானே பார்த்தேன். தம்பி தம்பின்னு உருகுற, உயிரே விடுற. ஆமா, தீபாவளி போனஸ் பணத்துல உனக்குன்னு 1-2 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா, இல்லைனா மொத்தத்தையும் தம்பிக்காவே செலவழிச்சிட்டியா? தீபாவளி போனஸு அண்ணன் தம்பிக்குள்ள காசு பணம்னு கணக்கு பார்க்கவா முடியுது? ஏமாப்ல என்ன பெருமூச்சு. தீபாவளியெல்லாம் அந்த வருஷம் அமக்கலாம் தானே. தீபாவளிக்கு பொங்கலை வச்சுட்டாங்கப்பா. என்ன மாப்பிளாச்சு? சரி அதை விடு சந்தானம். சொல்ல மாட்டேன். சரி இதை பிடி. சஷ்டிக்கு திருச்செந்தூர் போயிருந்தோம். சில்லுகருப்பட்டி, பஞ்சாமிர்தம், இல விபூதி அம்மாட்ட கொடு. உனக்கு நல்ல மனசு சந்தானம், ரொம்ப தேங்க்ஸ். உன் குடும்பத்தோட கோயிலுக்கு போனாலும் என்னையும் என் குடும்பத்தையும் ஞாபகம் வச்சு பிரசாதம் கொண்டு வந்திருக்கியே. நம்ம குடும்பம் மாப்பிள, ஏன் தனித்தனியா உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிக்கிற? சொல்ல மறந்துட்டேன். திருச்செந்தூர்ல அவங்க அண்ணன் அண்ணி, அண்ணன் மாமனார் மாமியார், மச்சின எல்லாரையும் பார்த்தேன். ஆமாம், நோம்புக்கு போகிறதா அண்ணன் சொன்னார். பிள்ளைக்கு மொட்டை போட்டு காது குத்தி ஏக அமர்க்கலாம் போ. ஆனாலும் விசேஷத்துக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லை மாப்பிள. நீ கூட சொல்லவே இல்லை பத்தியா? சந்தானம்,
அந்த விசேஷமே நீ இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியும். அண்ணன் தம்பி உறவு அந்த லட்சணத்தில் இருக்கு. அந்த அண்ணனுக்கு தம்பினா எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. அதனாலேயே என் தம்பிக்கு நான் நல்ல அண்ணனா நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆசைப்படு, தப்பு இல்லை, அவஸ்தைப்படாத. உன் தம்பி உங்கள் அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டானா? என்ன சந்தானம்? உலகம் நடப்பு சொன்ன சாமி. டியூட்டி முடிஞ்சதில்ல, புறப்படு. இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் டே தானே? புறப்படலாம். இன்னைக்கு 7ஆம் தேதி. மேனேஜர் 10 மணிக்கு சம்பளம் தருவார். வாங்கிட்டு தான் புறப்பட போகிறேன். பணம் பத்திரம் மாப்பிளே. அம்மா அம்மா அம்மம்மா வந்துட்டியா கண்ணு? இந்தாம்மா சந்தானம் விட்டு தீபாவளி பலகாரம். ஓ, இந்த வருஷம் தீபாவளி அடுத்தவங்க வீட்டு பச்சனை பலகாரத்தோட ஓடுதாக்கு. சரி, பைய அப்படி மாடத்துல வெயி. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? 4 மணிக்கே ஷிஃப்ட் முடிஞ்சிருக்குமில்ல கண்ணு? இன்னைக்கு சம்பளம் நாள் இல்லையா, ஒரேடியா இருந்து வாங்கிட்டு வந்துடலான்னு தான் வெயிட் பண்ணேன். ஒரு நாள் பொறுத்து வாங்கினா என்ன கண்ணு? இன்னைக்கு ரெஸ்ட் நாள் தானா? நேரத்தோட வந்து பலகாரம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டிருக்கலாம்லப்பா. பலகாரம் எடுத்து வை, சாப்பிட்டு பாய போட்டா தானா தூக்கம் வருது. முதல்ல பணத்தை பிடிமா. பணம் என்ன ஓடியா போகுது? இரு, காப்பியை கலந்து எடுத்துட்டு வரேன். அட, பணத்தை வாங்கி மாடத்துல வைமா. நீ தானே சம்பாரிச்ச, நீ ஏன் கொண்டு போய் சாமி மாடத்துல வைப்பா. இது என்னம்மா புது பழக்கமா இருக்கு? ஆமா, பணத்தை நீயே வச்சு வீட்டு செலவையும் பாத்துக்கோ. ஆட என்ன அட? இனிமே இதான் ரூலு. வீட்டு வரவு செலவை நீ தான் பாத்துக்கோன்னு. நீ எப்ப இதையெல்லாம் பழகிறது? நான் ஏமா அதெல்லாம் பழகணும்? நீ தான் இருக்கியே. நான் எத்தனை நாளைக்கு? உனக்குன்னு ஒருத்தி வருவா. உப்பு புளி மிளகாவுக்கு என்ன செலவு, துணிமணிக்கு எவ்வளவு ஆகுது, பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு எவ்வளவு பணம் எடுத்து வைக்கிறதுன்னு கேட்பா. அன்னைக்கு அம்மா அம்மம்மான்னு என்னத்தான் கேட்டு நிப்பியாக்கு. என்னடி புள்ள வளர்த்தி வச்சிருக்கேன்னு அவ என்ன இடிப்பா. அப்படியெல்லாம் கேள்வி கேட்கறவ உனக்கு மருமகளா வர வேண்டிய அவசியமே இல்லம்மா. காலம்புற நீ என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பியாக்கு. இப்ப இந்த பணத்தை வாங்க போறியா இல்லையா? தொடமாட்டனே. நீயே அரிசி வாங்கி போடு, அன்னாடும் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடு. தீபாவளி பொங்கல்னா புதுசாலை எடுத்து கொடு. ஏமா இப்படி முரண்டு பிடிக்கிற? நானா மறந்து பிடிக்கிற? அம்மா சொல்றத கேட்க மாட்டேன், நீ தான் அடம் பிடிக்கிற. சம்பள கவரை நீயே வச்சுக்கோ. எனக்கு மாசம் 250 ரூபா மட்டும் கொடு. மொத்த பணத்தையும் தரேங்கிற நீ என்னன்னா? அதான் வேணாங்கிறேன். எனக்கு மாசம் 250 ரூபா, அது மட்டும் போதும். அது மட்டும் எப்படிமா போதும்? அப்ப கூட 250 ரூபா, அதுவும் மாசம் மாசம் 250 ரூபா எதுக்கு? உனக்கு என்னடி தனி செலவுன்னு கேட்க தெரியுதா? மக்கு பயலு மக்கு. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. வாரம் 50 ரூபா சேமிப்பு, 5 ரூபா சந்தா பணம். எங்க மனோரஞ்சித மகளிர் சுய உதவி குழுவுக்கு. சுய உதவி குழுவா? யாரு? ரஞ்சிதம் ஒன்னையும் இழுத்து விட்டுருச்சா? இழுத்து விட்டவர் ரஞ்சிதம் இல்லப்பா, உங்க அண்ணன். அன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கு. வைராக்கியம்னு வந்துருச்சுன்னா இந்த அம்னியை யாரும் கட்டி போட முடியாது. மகளிர் சுய குழுவுல நம்பரா சேர்ந்துட்ட. 6 மாசம் சந்தா பணமும் சேமிப்பு ஒழுங்கா கட்டிட்டு வந்தா எங்க கன்வீனரே பேங்க்ல கடன் வசதிக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க. கடன் வாங்க போறியா? ஏமா? பெத்த கடன் அடைக்கத்தான். அம்மா, ஒரு கருநாகத்தை மூத்த பிள்ளையா பெத்திருக்கேனே, அந்த விஷத்துக்கு முறிவு என் வேர்வை துளிதான். என்னம்மா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. 250 ரூபாய் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு மிச்சத்தை நீயே வச்சு செலவு பண்ணு. எடுத்துக்க. ஆனா நீ வேலைக்கு போக வேணாமா? கடன் வாங்கி கறவை மாடு வாங்க வேணாம். நீ வேர்வை சிந்தி எங்க அண்ணன் பட்ட கடனை அடைக்க வேணாமா? இன்னும் எங்க அண்ணான்னு தானே வருது பைத்தியக்கார புள்ள. உன் தலைய மொட்டையடிச்சு தம்புள்ள தலைக்கு சந்தனம் தடவுறான் திருச்செந்தூர்ல. மவளுக்கு கம்மல் வாங்கி போட்டுட்டு பெத்தவளுக்கே காது குத்துறான். தீபாவளிக்கு புதுச்சாலை எடுத்தாந்துருக்கேன்னு நீ இன்னும் அண்ணன் அண்ணன்னு உருகிட்டு இருக்கிற. பலகாரம் எடுத்து வைக்கிற, சாப்பிட்டு படுத்து தூங்கு. அத்தை, அண்ணன் தான் வந்துட்டாருல, நம்ம புறப்படலாமா? எங்க புறப்பட்டு நிக்கிற ரஞ்சிதம்? நான் சொன்னது காதல் உழுவுலியாக்கு. சிந்தாமணி அக்கா வீட்ல மகளிர் குழு மீட்டிங்கு. நாங்க திரும்பி வர்றதுக்கு பொழுதோட ஆகு. இரு, இட்லி கொப்பரைய இறக்கி வச்சுட்டு வரேன். ஏன் ரஞ்சிதம், அம்மாவோட புடிவாதத்தை பாத்தியா? இதுக்கு பேர் புடிவாதமா? இல்ல அண்ணா, புள்ள பாசம். அந்த அளவுக்கு அத்தை குமுறிட்டு இருக்காங்க. அதான் நான் கூப்பிட்டு போறேன், அவங்கள தடுக்காதீங்க. அங்க என்ன சிபாரிசு? யார் சமாதானம் இங்க எடுபடாது. இத்தனை வருஷம் புத்தி கேட்டு நானும் ஜேந்தல்ல என் மவனை செக்குல போட்டு புழிஞ்சிருக்கேன். தாலி கட்டுன மவராசரு குடிகாரரு, தலைச்சம்புள்ள கொள்ளக்கார. எத்தனை பேரு பாரத்துதான் இவன் தலை தாங்கு. இனிமே அவன் ஜம்பாத்தியோ அவன் ஜாமர்த்தியோ. அவன் என்ன வாங்கி போடுறானோ அதை பொங்கி போட்டுட்டு அவன் தின்ன மிச்சத்தை நான் தின்னுட்டு போறேன். அம்மா அம்மா அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னைக்காவது நான் ஒருத்தன் தான் உழைக்கிறேன், நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சிருக்கேனா?
பேசியிருக்கேனா? பேசலையே, பேச தெரியலையே என் மகனுக்கு. அந்த வருத்தம் தான் இப்ப வைராகியமாயிருக்கு. இதுக்கு மேல என்ன புலம்ப வைக்காத சாமி. பலகாரத்தை சாப்பிடு, பாயை போட்டு படு, படுத்த உடனே தூங்கு, அது முக்கியம். பொழுதோட எந்திரிச்சு ஒரு மாசம் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு இல்ல எவ்வளவு செலவு ஆகலாம்னு எழுதிப்பாரு. அரிசி பருப்புக்கு எவ்வளவு, கரண்ட் பில்லுக்கு எவ்வளவு, காய்கறி செலவுக்கு எவ்வளவு, வீட்டு வாடகைக்கு எவ்வளவு, உன் தம்பி காலேஜ் படிப்புக்கு எவ்வளவு, மருந்து மாத்திரை தேவைன்னா அப்பப்போ எவ்வளவு எடுத்து வைக்கணும், 4 கிழமைன்னா 4 பேர்த்துக்கு துணிமணி எடுக்க எவ்வளவு ஆகு, ஒரு வருஷத்துக்கு ஆக வேண்டிய செலவுகளை எழுதிப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சுக்க, ஒரு வருஷத்துக்கு என்ன செலவு ஆகுதுன்னு நோட்ல எழுதிப்பாரு. அதை 12ஆல வகுத்து எழுதி வை. உன் மாச சம்பளத்துல எவ்வளவு செலவு பண்ணலாம், எவ்வளவு சேமிக்கலான்னு குறிச்சு வை. அப்புறம் ஒண்ணுப்பா, உன் ஓவர் டைமு, தீபாவளி போனஸ் இதெல்லாம் உபரி வருமானம் தான். அதுக்கும் சேர்த்து பட்ஜெட் போடாத. அந்த பணம் உன் எதிர்காலத்துக்கு. ரொம்ப தெளிவாதாம்மா பேசுற. சொன்னதை செய். உன் மாச சம்பளத்துக்குள்ள அடங்குற மாதிரி இறுக்கி பிடிச்சி நீ குடுக்கற வனத்துல நம்ம 4 வயிறும் காயாம நாக்கு செத்து போகாம நான் ஆக்கி போடுறேன். இப்ப இந்த பலகாரத்தை சாப்பிடு. ரஞ்சிதா, நீயும் உட்காருகன்னு 2 இட்லி சாப்பிட்டு புறப்படலாம். ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுங்க அத்தை, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அத்தை, மதியத்துக்கு உங்களுக்கும் சேர்த்து புளி சாதம் கொண்டாந்துருக்கேன், அதை இங்கேயே வச்சுட்டு போறேன், அண்ணா சாப்பிட்டுக்குவாருல்ல. அதுவும் நல்லதுதான். பாவம் புள்ள தூங்கி எந்திரிச்ச உடனே பசிக்குமல்ல. எனக்கு வயிறு இருக்குங்கிறது மட்டும்தான் எங்கள் அம்மா கண்ணுக்கு தெரியுது. மனசுன்னு ஒன்று இருக்குமா, அதை நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல ரஞ்சிதம். அம்மா, நெஞ்சை தாண்டி தானம்மா வயிறு. வயிறு மனசு மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு புரிய வைக்கத்தான் அது 2க்கும் மேல மூளைய வச்சிருக்கான் ஆண்டவன். அந்த மூளையை எப்படி பயன்படுத்தோன்னு உங்க அண்ணன் கிட்ட விளக்கி சொல்லு ரஞ்சிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிபுணர் விளக்கம். வழங்குபவர் பேராசிரியை என் சங்கீதா. நேயர்களே, ஒவ்வொரு நபரும் வரவை கூட்டி செலவை கழித்து இன்பத்தை பெருக்கிடும் வழியை வகுத்து வாழும் இல்லற வாழ்க்கையில் வரவு செலவு கணக்கு பார்க்காவிட்டால் வாழ்க்கை பிணக்காகி போகிவிடும் என்பதை உணர்த்த குடும்ப கணக்கு வழக்குகளை குறிப்பிட்டு அதன் துல்லியத்தை மில்லி குறையாமல் எடுத்துரைக்கிறேன். இப்போ ஒரு குடும்பத்தோட மாத வருமானம் ஒரு 10,000 ரூபாயே இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தோட செலவின தொகை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பொருளாதார நிலைப்படி ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு வாடகை மாதம் 3000 ரூபாய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? வருஷத்துக்கு எவ்வளோ மாதம்? 12 மாதம். ஸோ 3000 ரூபாய் பெருக்கல் 12 போட்டோம்னா 36,000 ரூபாய் வருஷத்துக்கு நம்ம வீட்டு வாடகை கட்டுறோம். மின்சார கட்டணம் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுவோம்? 2 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுவோம். ஸோ ஆவரேஜாக ஒரு 800 ரூபாய் 2 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டணம்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக மாதம் நம்ம ஒரு 400 ரூபாய் மின்சார கட்டணத்துக்காக நம்மளோட வருமானத்துலேருந்து ஒதுக்கி வைக்கிறோம். மாதம் 400 ரூபாய் நம்ம மின்சார கட்டணத்துக்காக ஒதுக்கி வச்சோம்னா வருஷத்துக்கு 400 பெருக்கல் 12 மாதத்துக்கு பெருக்கணும்னா 4800. இப்போது வீட்டு வாடகை ஒரு 3000 ரூபா கூட்டல் ஒரு மின்சார கட்டணம் ஒரு 400 ரூபாய் ஒதுக்கி வைக்கிறோம். ஸோ 3400. இப்போ பால் தயிர் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பால் தயிர் மிக அவசியமான ஒரு பொருள். ஸோ பால் தயிர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வாங்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த நடுத்தர குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 1 லிட்டர் வாங்குறோம். ஒரு நாளைக்கு 1 லிட்டர்னா 30 நாளைக்கு 30 லிட்டர். 1 லிட்டர் 40 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 40 பெருக்கல் 30 எவ்வளோ ஆச்சுங்க? 40 பெருக்கல் 30 1200 ரூபாய். அடுத்தது இந்த அரிசி, பருப்பு, காய்கறி, மஞ்சத்தூள் இது மாதிரி மளிகை ஜாமான்களுக்காக ஒரு 2500 ரூபாய் நம்ம ஒதுக்குறோம். இப்போ வீட்டு வாடகை, மின்சார கட்டணம், பால் தயிர், மளிகை ஜாமான் இது எல்லாத்துக்கும் ஒதுக்குற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7100 ரூபாய் மாதம் நம்ம ஒதுக்குறோம். இது போக வருடாந்திர செலவுன்னு பார்த்தீங்கன்னா வருடாந்திர செலவு என்னென்ன? மருத்துவ செலவு, சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அதனோட செலவு, அப்புறம் துணிமணி எடுக்கிறது, விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களோட செலவு, இதெல்லாம் பார்க்கலாம். அது எப்படின்னா மருத்துவ செலவு தோராயமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 1500 ரூபாய், ஒரு 1500 ரூபாயிலேருந்து ஒரு 1200 ரூபாய் போகலாம். அதாவது மாதம் மருத்துவ செலவுக்காக ஒரு 100 ரூபாய் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அது போக துணிமணி இந்த தீபாவளி, பொங்கல் இது மாதிரி ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு 3 செட் எடுக்கிறன்னு வச்சுக்கலாம். 3 செட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபாய் தோராயமாக நம்ம ஒதுக்கி வைக்கலாம். வருஷத்துக்கு 6000 ரூபாய்னா மாதத்துக்கு எவ்வளோ எப்படி பிரிப்பீங்க? 6000 வகுத்தல் 12. 6000 வகுத்தல் 12ன்னு போட்டிங்கன்னா 500 ரூபாய் வரும். இப்போது மருத்துவ செலவுக்காக ஒரு 100 ரூபாய், துணிமணிகளுக்காக ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் ஒதுக்குறீங்க. அது போக போக்குவரத்து,
எங்கேயாவது வெளியூர் போகிறது வேலை இருக்கும், கண்டிப்பாக வெளியூர் போகிற வேலை இருக்கும். அது போக விருந்தினர் யாராவது நம்ம சொந்தக்காரவங்க யாராவது வீட்டுக்கு வர்றது, இது மாதிரிக்காக வருஷம் ஒரு 2000 ரூபாய் ஒதுக்கி வைக்கிறீங்க. வருஷம் 2000 ரூபாய் ஒதுக்குனீங்கன்னா மாதம் எவ்வளோ நீங்கள் அதுக்காக நீங்கள் எவ்வளோ நம்மளோட வருமானத்தில் ஒதுக்கி வைக்கணும்? 2000 வகுத்தல் 12 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 180 ரூபா வந்து நம்ம மாதம் ஒதுக்கி வைக்கணும். அது போக கல்லூரி படிப்பு மற்றும் இது மாதிரி கல்வி செலவிற்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு 20000 ரூபாய் ஒதுக்கி வைக்கிறீங்க. வருஷத்துக்கு 20000 ரூபாய்னா மாதம் நம்மளோட வருமானத்துலேருந்து எவ்வளோ ஒதுக்குறீங்கன்னா 20000 வகுத்தல் 12 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1670 ரூபா வருது. சரிங்களா? அடுத்தது கேளிக்கை செலவு, அதாவது சினிமாவுக்கு போவீங்க, பொருட்காட்சி, இது மாதிரி ஏதாவது போனோம்னா மாதம் ஒரு 100 ரூபாய் ஒதுக்கி வைக்கலாம். எப்பாவது ஒரு டைம் ஃபேமிலியோடு நம்ம ஒன்றா போயிட்டு வரோம், அதுக்காக ஒரு 100 ரூபாய் ஒதுக்கி வைக்கலாம். இது இப்போ என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வருடாந்திர செலவு, அதாவது மருத்துவ செலவு, துணிமணிக்கு ஒரு 500, போக்குவரத்துக்கு ஒரு 180, படிப்பிற்காக ஒரு 1670, அது போக கேளிக்கை செலவுகளுக்காக ஒரு 100 ரூபாய் ஒதுக்கி வைக்கிறோம். இது மாதிரி வருடாந்திர செலவுக்காக ஒரு 2550 ரூபா நம்ம மாதம் ஒதுக்கி வைக்கிறோம். இப்போ மாதம் ஆகிற செலவு தொகை பார்த்திங்கன்னா 7100 ரூபாய். அதாவது இந்த வீட்டு வாடகை, மின்சார கட்டணம், மளிகை பொருள், இதுக்கெல்லாம் ஒரு 7100 கூட்டல் அது கூட வருடாந்திர செலவு பார்த்திங்கன்னா 2550. அதாவது 7100 கூட்டல் 2550 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் ஆகிற நீங்கள் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 9650 ரூபாய். நம்மளோட வருமானம் எவ்வளோ நம்ம வச்சுருந்தோம்? 10000 ரூபாய் நம்மளோட வருமானமாக இருந்துச்சுன்னா 10000 கழித்தல் 9650 போட்டோம்னா நமக்கு மாதம் மிச்சமாகிற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா நமக்கு மாதம் மிச்சமாகுது. இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு எவ்வளோ செலவு தொகை ஆகும், அதை எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்த பகுதியில் இந்த செலவு தொகை செலவிடுவதில் கணிதத்தோட பயன்பாடு எப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் தொடரின் 4ஆம் பகுதி.